Hi friends, welcome to myannamkitchen. இன்றைக்கி நம்ம ஒரு ஆத்தென்டிக்கான சூப்பரான சுவையான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1 கிலோ சீரக சம்பா அரிசியும் 1 கிலோ சிக்கன் வச்சும் செய்ய போகிறோம். இதுக்கு முக்கியமாக ஒரு ஃப்ளேவர்டு மசாலா நம்ம ஹோம்மேட் வீட்டிலே நம்ம தயாரிக்க போகிறோம். அதுதான் ஒரு தனி சுவையை கொடுக்கும். இந்த பிரியாணி நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். முதல்ல இதுக்கு தேவையான மசாலா என்னன்றது பார்க்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் லவங்கம், 5 மராட்டி மொக்கு, 1 டீஸ்பூன் கற்பாசி, 10 முந்திரி உடைச்சது, 10 ஏலக்காய், 3 ஸ்டார் அனீஸ், ஒரு சிறிய துண்டு ஜாதிக்காய் நம்ம உடைச்சி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கடாயில் சூடு பண்ணி எல்லா மசாலாவும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கைவிடாமல் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற விட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அதே ஜாரில் 12 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 200 கிராம் சின்ன வெங்காயம். இந்த பிரியாணிக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இது கூடவே ஒரு கை புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. ஒரு கடாயை நம்ம சூடு பண்ணி 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2 நிமிஷம் நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு வெங்காய மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும்.
இது கூட கொஞ்சம் நம்ம புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தனியாக கழுவி வச்ச சிக்கன் 1 கிலோ இருக்குது. அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா கலந்து ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு தக்காளி சேர்க்க மாட்டோம், அதனால் நம்ம தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சிக்கனை வதக்க அந்த மசாலா சிக்கனுக்குள்ளே போய் நல்ல ஒரு அருமையான சுவையை கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா சிக்கனையும் மசாலையும் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரண்டு வந்துருச்சு. நல்லா மசாலா சிக்கனோட சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கிலோ அரிசிக்கு 1200 ml தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்து ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நல்லா சிக்கன் சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக சீரக சம்பா அரிசி கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 பதத்துக்கு அரிசி வெந்துருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம புதினா இலைகளை தூவிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தவாயை நம்ம சூடு பண்ணி அதில் இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். கூடவே நம்ம ஒரு வெயிட்டுக்காக இந்த கல் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்லே வச்சுருந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி நல்லா வெந்திருக்கு. பிரியாணி நல்லா உதிரியாக இருக்குது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.